இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தெய்வம் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரத்தை நாம் இந்த வேளையிலே கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் ஒளி. இந்த குரல் ஒளி எல்லாரும் கேட்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமும் திட்டமாயிருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவரே இந்த நிலையை உண்டு பண்ணிருக்கிறார். அவரு செயல்படுத்துகிற அந்த திட்டத்தை எல்லா மக்களும் அனுபவிக்கணும். இதற்கு என்ன செய்கிறது? நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சஸ்பிரேட் பண்ண சொல்லுங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அவருடைய குரலை, ஆண்டவருடைய குரலை கேட்பார்கள். ஆண்டவருடைய குரலை கேட்கிற அவர்களும் ஆசீர்வதிப்பார்கள். உங்களால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கேட்க தூய ஆவிக்குள் ஒப்புக்கொடுக்கலாம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 38வது தெய்வீக திருவசனத்தை காண்பிக்கிறார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அளக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். இது யார் சொல்லுகிறது? நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். எப்படி? இப்போ அவர் சொல்றார், கொடுங்கள் சொல்லுகிறார். கொடுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவருக்கு எது இல்லையா? எல்லாம் அவருடையது. அண்ட சராது எல்லாம் அவருடையது. மலை குண்டுகளும் கடல் இருக்கிறதும் எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும் அவருடையது. அப்படி இருக்கிற பொழுது அவர் நம்மக்கிட்ட ஏன் கொடுக்க சொல்கிறாரு? அதுக்கு தான் பின்னாடி அவர் சொல்கிறாரு, அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உனக்கு கொடுப்பேன் தான். ஆனால் இருக்கும் நாம் எந்த நிலையில் அவருக்கு கொடுக்கறது அப்படி அவர் அம்மைக்கு குலுக்கி மடியில் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த அண்டசராசெல்லாம் வைத்த ஆண்டவர் நாம் கொடுக்கிறது இவ்வளோ இருக்கும்போது அவர் நிறைய கொடுக்கிறார். அன்பாண்டவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறத பற்றி இந்த பைபிளை நாம் பார்க்குற பொழுது நிறைய கருத்து இருக்கும். அதாவது காணிக்கை என்பது வேறு. ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்கிறது வேறு. அடுத்தது ஒரு கருத்து இருக்கிறது, முதற் பலன். நம்முடைய நிலத்தில், நம்முடைய வருமானத்தில் வருகிற முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கிற பொழுது தசம பாகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வருவாயிலே 10ல் 1 பங்கு என்பது கட்டளை, தசம பாகம் அது கொடுக்கணும். இந்த மூன்றும் நாம் அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்கிற பொழுது கடவுள் இப்போ சொன்னார் இல்லவா, என்ன சொன்னார் இருக்கும்? அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவியால் அழைக்கிறீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்க முடிச்சினார். அப்போது கடவுள் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும். இதை குறித்து நான் பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பார். 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அது என்ன சொல்லுவாங்க? உன் செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போற்று என்று. நம் செல்வத்தை கொண்டு ஆண்டவர், நம்முடைய செல்வத்தை கொண்டு ஆண்டவரை போட்டுகிற பொழுது ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் இல்லாதனால் நம்மிடம் கேட்கல, இல்லாத அவர் கேட்கல, நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் கேட்கிறார்.
நம்மை அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படிபடி ஆசீர்வதிக்கவே அவர் கேட்கிறார். நாம் வாழ்க்கையிலே நாம் உணர்வோம், அதிலே செயல்படுவோம். ஆண்டவர் கொடுப்பதை அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து படுவதை நாம் பெற்று மகிழ்ந்திருப்போம். செபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற, எந்த அளவியால் நீ கொடுக்கிறாயோ அதே அளவியால் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் ஆண்டவரை, உமக்காக நாங்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் எங்களையும் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி போடுகிறவராய் இருக்கிறேன். எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிறவராய் இருக்கிறேன். நாங்கள் வாழ்ந்து வளம் பெற்று இருக்கும்படியாகவே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, கொடுக்கிற நல்ல உள்ளம் எங்கள் உள்ளத்திலே எழும்பட்டும் ஆண்டவரை. இந்த வசன வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதியட்டும் ஆண்டவரை. அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ உங்களை அனுபவிக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்தி உம்முடைய மகிமையை ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற மக்களாக மாற்றிக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதய